எசேக்கியேல் 37 4, 5, 14. 4, 5, 14. இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளாக ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 5:14. 37 4. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 14. அதேதான் போதுமே. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், உயிரடைவீர்கள். இந்த வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளுக்குள் கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது அங்கே என்ன பண்ணப்பட்டதுங்க? உயிர் அடையப்பட்டது. உலர்ந்த எலும்புகளே உயிர் பெற செய்ய முடியுமானால் உயிரோடு இருக்கிற உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஆவிக்கும் அப்படி ஒரு வல்லமை. உலர்ந்த எலும்புகளையே போர்ல மறிச்சு திரள் கூட்டம் எலும்புகள் உலர்ந்து போய் கடைந்த எலும்பு தனித்தனியா எங்க இருக்குன்னு ஒவ்வொரு எலும்பு எந்தெந்த திசைன்னு தெரியாம மக்கி மண்ணோடு கடந்த எலும்புகளை உயிர் பெற செய்ய முடியுமானால் இன்று தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையை மாற்றவரால முடியுமா? முடியாது. ஆமென். நிச்சயமாய் முடியும். கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு உலர்ந்து போய் கடந்த எலும்புகள் அவருடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்க முடிந்தது. அந்த வல்லமை இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்கும் இருக்கிறதுங்க. ஆமென். அதான் யோவான் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னாக்க மரித்து போன உங்க வாழ்க்கை உயிர் பெற்று எழும்பும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன ஒருத்தன் விசுவாசிச்சான் அப்படின்னாக்க அவன் மரித்தாலும் பிழைப்பான். இதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு பகுதியில் ஏகப்பட்ட வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சம்பவங்கள் தான் இந்த எசேக்கியேல் நம்ம பார்த்தது. உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்தது.